கூடாரை வெல்லும் சேர் கோவிந்தா உன் தன்னை கூடாரை வெல்லும் சேர் கோவிந்தா உன் தன்னை பாடி பாறை கொண்டு யாமும் பெரும் சம்மானம் நாடு புகழும் பரிசினால் நன்றாக நாடும் புகழும் பரிசினால் நன்றாக சூடகமே தோள்வளையே தோடே செவி பூவே பாடகமே என்றனைய பல்கலனும் யாமணிவோம் ஆடை உடுப்போம் அதன் பின்னே பால் சோறு மூட நெய் பெய்து முழங்கை வழிவார மூட நெய் பெய்து முழங்கை வழிவார கூடி இருந்து குளிர்ந்தேலோ ரெம்பாவாய் கூடாரை வெல்லும் சேர் கோவிந்தா. திருப்பாவையின் 2வது பாசுரத்தில் நெய் உண்ணோம் பால் உண்ணோம் மையிட்டெழுதோம் மலரிட்டு நாம் முடியோம் என்ற நோம்பின் தீவிரத்தில் ஆட்பட்டிருந்த பெண்கள் இப்பொழுது கோவிந்தனிடம் பறை முதலானவற்றையும் நோன்பு நீக்குவதற்குரிய அணிகலன் ஆடைகள் முதலானவற்றையும் பெற்ற மகிழ்ச்சியில் பாடுவதாக இப்பாசுரம் அமைகிறது. நோன்பு முடிக்கும் போது பறை முதலானவற்றை முழங்குவது வழக்கம். சிறு கூராடம் போல் அமைத்து விளக்கேற்றி சங்கு முழங்கி பறை ஒலிக்கச் செய்து படையலிட்டு நோன்பை முடிப்பர். பிறகு அனைவரும் மகிழ்ச்சியுடன் உண்பர். மார்கழி 30 நாட்களும் நோன்பிருந்து தை முதல் நாளுக்கு முந்தைய நாள் பறை ஒலித்து பொங்கல் பண்டிகை அன்று படையலிட்டு நெய் பொங்கல் சாப்பிடுவது வழக்கம். இன்றும் போகி பண்டிகை அன்று கிராமங்களில் பறை அடிப்பது வழக்கமாகவே உள்ளது. கூடாரை வெல்லும் ஸ்ரீ கோவிந்தா என்பது தனக்கு அடிபணியாதவரை வெற்றி கொள்ளும் குணங்களுடைய கோவிந்தனே என்று கூறுகின்றனர். உன்னை பாடி பறையையும் பெற்றுக்கொண்டதோடு நோன்பு முடிப்பதற்கான பொருட்கள் அணிகலன்கள் ஆடைகள் நீ சன்மானமாக கொடுத்து அருளினாய். சூடகம் தோள்வளை தோடு செவிப்பூ பாடகம் என்று பல ஆபரணங்களை நாங்கள் இனி அணிந்து கொள்வோம். நீ அருளிய புத்தாடைகளை அணிந்து கொள்வோம். அதன் பின் நெய் நிறைந்த அக்கார அடிசலை முழங்கை வழியாக நெய் சிந்தும் அளவுக்கு எல்லோருடன் கூடியிருந்து உண்டு மகிழ்வோம் என்று கூறுகின்றனர். சூடாகம் தோள்வளை தோடு இவை மூன்றும் தோளுக்கு அணியும் அணிகலன்கள். காலில் அணிவது செவிப்பூ. பாடகம் என்பது காலில் அணியும் அணியாகும். இது போன்ற பல அணிகலன்கள் என்று குறிப்பிடும் அளவில் பல்கலனும் யாம் அணிவோம் என்று உரைக்கின்றனர். பால் சோறு மூட நெய் பெய்த்து முழங்கை வழிவார என்று கூறியதன் காரணம் தொடக்கத்தில் நெய் உண்ணோம் பால் உண்ணோம் என்று கூறியதுதான். என்றும் பெருமாள் கோவில்களில் இந்த பாசுரத்திற்குரிய தினமன்று கூடாரவல்லி என்று அழைக்கப்பட்டு பெருமாளுக்கு சர்க்கரை பொங்கல் நெய்வேத்தியம் செய்யப்படுகிறது. ஆண்டாள் திருவடிகளே சரணம்.